ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இப்போ வரைக்குமே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மாணவர்களோட ரெப்ரசன்டேஷன் ரொம்ப குறைவாக இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் தான். இந்த நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் 2026 அட்மிஷனுக்காக இப்போ அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஒன்னுக்கு NDA 1 2026க்கு அதை பற்றின டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய தமிழக மாணவர்கள் பர்டிகுலராக +2 படிக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஜஸ்ட் என்னைக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை ஷேர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் பார்க்கலாம். ஸோ NDA 2026 1 எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 30 2025. மறந்துடாதீங்க, டிசம்பர் 30 2025க்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷனுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். UPSC வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் போடுவீங்க. ஏன்னா NDA எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான். ஓகே, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு ரொம்ப முக்கியம். எப்படி அப்ளிகேஷன் போடுறது அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வெப்சைட் இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் 3 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். செகண்ட் ஸ்டெப்பு உங்களோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணணும். தேர்ட் ஸ்டெப்பு உங்கள் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணணும். ஃபோர்த் ஸ்டெப்பு உங்கள் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணணும். அதுதான் இந்த 4 ஸ்டெப் இங்கே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுக்குங்க. ரெண்டாவது ஸ்டெப்பு இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணுங்கள். மூணாவது ஸ்டெப்பு ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணுங்கள். நாலாவது ஸ்டெப்பு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுங்கள். இதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துங்க. OTRக்கு. ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகிற இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஆக்சுவலி முதல்ல நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, யூ ஷுட் ஹேவ் an email ID and mobile number for account creation over which you will receive OTP for verification. ஸோ இந்த வெரிஃபிகேஷனுக்கு OTP வரும். யாருக்கு? இந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கும். ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபிகேஷன் ஆஃப் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் நீங்கள் ஃபோர்த் ஸ்டெப்பில் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுவீங்க. இந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆல்ஃபபெட்டாவது 8 கேரக்டர்ஸில் கேபிட்டல் லெட்டர்லையும் ஒரு ஆல்ஃபபெட்டாவது ஸ்மால் லெட்டர்லையும் அட்லீஸ்ட் 1 நம்பராவது அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் உங்கள் பாஸ்வேர்டில். அதே போல் இந்த ஸ்டார் ## மாதிரியான ஸ்பெஷல் கேரக்டர் 1ஆவது அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஸோ 8 கேரக்டர்ஸ் மினிமம். ஒரு கேபிட்டல் லெட்டராவது இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டராவது இருக்கணும், ஒரு நம்பராவது இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டராவது இருக்கணும். 8 கேரக்டர் மொத்தமாக மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் 10 கேரக்டர் 12 கேரக்டர் அப்படி கூட நீங்கள் கொண்டு போகலாம். பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு எழுதி வச்சுங்க. பாஸ்வேர்டு மறந்தாலும் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், திருப்பி ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ரொசீட் ஃபார் அக்கௌண்ட் க்ரியேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 4 ஸ்டெப்பு முடிஞ்சதும் இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணுறீங்க, மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணுறீங்க, பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. அக்கௌண்ட் க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் கிளிக் ஆன் ஓகே அப்படிங்கிற ஓகேன்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் வெரிஃபைடு, கண்டினியூ டு லாகின் அப்படின்னு ஒன்று வரும். அந்த கண்டினியூ டு லாகினை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாகின் பண்ணுறதுக்கு 3 மெத்தட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து OTP, அதாவது ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை கொடுத்து அதுக்கு OTP வரும், அப்படி நீங்கள் லாகின் பண்ணலாம். அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று உங்களுக்கு இமெயில் பண்ணியிருப்பாங்க, அதை போட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிங்கல்ல அதை போட்டு லாகின் பண்ணலாம். அல்லது ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி, அந்த இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணிங்க இல்லையா, அதை போட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணோம்ல, நம்ம க்ரியேட் பண்ண பாஸ்வேர்ட், அதை போட்டு லாகின் பண்ணலாம். லாகின் பண்ணதும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுறது, அதாவது சேஞ்ச் பாஸ்வேர்ட், சேஞ்ச் ஃபோன் நம்பர், சேஞ்ச் இமெயில் ஐடி, இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதான் மேனேஜ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இதில் பேசிக்காக ஐடென்டிட்டி, உங்களோட ஐடென்டிட்டியை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஆதார், பேன், இந்த மாதிரி ஃபோட்டோ ஐடியோடு இருக்கக்கூடிய கார்டை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். காமன் அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், உங்கள் பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் கேட்பாங்க. கடைசியாக எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிற டேப்பில் இது வரைக்கும் நீங்கள் என்ன அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க UPSCக்கு, இப்போ என்ன அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வரும். அதில் போய் தான் நீங்கள் எகெயின் நீங்கள் அந்த UPSCயில் கண்டக்ட் பண்ணக்கூடிய NDA 2026 1 எக்ஸாமுக்கு அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். 4th ஸ்டெப்பாக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, எக்ஸாமினேஷன்ஸ்னு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன்லாம் போட்டுட்டு எகெயின் நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ் டேப்பை கிளிக் பண்ணி NDA 2026 1
அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இன்ஜினியரிங்லாம் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஸ்ட்ரீமில். கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 2026 12th எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த என்டிஏ 2026 செஷன் 1க்கு, அதாவது எக்ஸாமினேஷன் 1க்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த என்டிஏ எக்ஸாம் நீங்கள் எழுதுறது மூலியமாக அதில் நீங்கள் செலக்ட் ஆகி ஜாபுக்கு போயிட்டிங்கன்னா ஆர்மிலேயோ நேவிலேயோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிளேஸ்மெண்ட் ஆவீங்க. கண்டிப்பாக 100% பிளேஸ்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி. தயவு செய்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், பர்டிகுலர்லி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஆர்மிக்கு அவங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் கம்பல்சரி கொடுக்கல. நேவி, ஏர்ஃபோர்ஸுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அட் 12th ஸ்டாண்டர்ட் லெவல் கம்பல்சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டிலாம் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, இதெல்லாம் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் போடுறேன். ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. நிறைய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் ஓவர் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஜாயின் பண்ணணும். தமிழக மாணவர்களோட ரெப்ரசன்டேஷன் ரொம்ப குறைவாக இருக்குது. கண்டிப்பாக அவங்களும் இதில் போய் ஜாயின் பண்ணி ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் மற்ற ஸ்டேட்டில் இருக்க மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து இருக்கணும். நம்ம பார்ப்போம் எப்படி இது போகுது அப்படின்னு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.